ஹலோ மச்சான், இது எந்த ஊருன்னு தெரியுமா? நம்ம மச்சான்ட்ட கேப்பமா. களுவாஞ்சி குடியாம். எந்த ஏரியாவா? சூரியபுரமாம். ஜலவாவு. இது என்ன வீடா? இது நம்ம உதவி செய்ய வந்த வீடாம். என்ன உதவியா? கோழி வளர்ப்பு வாழ்வாதாரத்துக்காக கோழி வளர்ப்பு உதவி செய்ய வந்த விடமாம். எந்த நாட்டு உதவியா? அட்டர் உதவியாம். நாட்டுல எங்கேயா? 14ஆம் குளனியா, மண்டூர் 14ஆம் குளனியா. அவங்களோட பேர் என்ன? ரெண்டு பேர் பவாவாம். உங்களோட பேரை கேட்கலையா? நீங்க உதவி செய்யற நண்பர் பேர், அவர் பேர் சொல்ல நான் சொல்லிக்கிறேன். எப்படி பேரு செஞ்ச மாதிரி சொல்றாரா? செய்யல, நண்பர் செஞ்சுக்க. சரி மச்சான், வாங்கலாம். வாழ்வாரத்துக்கு ஏற்ற மாதிரி கோழி கூடும், நாட்டு கோழியுமா? 10 கோழி மச்சான். இடையில கோழிக்கு பெரிய ஒரு கக்கிசம் மச்சான். சில பாரு வேற எத்தனையாம் குளோனி? 15ஆம் குளோனி. வேற தெரியுமா மச்சான்? பக்கத்துலயா 14 15 கிட்ட கட்டியா? கிட்ட கட்டி மச்சான். சில பாருங்க, இதானா உதவி செய்யற வீடு. பாத்துல எப்படி இருக்கு வீடு? இந்த பாருங்க, டொய்லெட் எப்படியா? இது எப்பயா கட்டுனது? பாருங்க இப்படி வாழ்றாங்க மச்சான். இந்த இருக்கான் கோழி கூடு, கோழி பொட்டிக்க இருக்கான், பயலுக்கு இருக்கான். இந்த இருக்காங்களாம் குடும்பம். சரியா? ஏற்பாடு பண்ணுவோம் மச்சான். சரியா? கோழி எடுங்களோம் மச்சான், எடுத்து விடுவோமா? என்ன ஆகுது? சாவலாம். 9 கண்ணி போட்டுக்கு ஒரு சாவலாம். பரவாயில்ல, வர்ற வாட்டு 10 கண்ணியா? 10 கண்ணியும் ஒரு சாவலுமா? பரவாயில்ல. இந்த வாராங்களாம் அடுத்தாள். சரி, எத்தனை 10 கண்ணி போடுங்க மச்சான். பார்த்து கொள்ளுங்க. 10 கண்ணி போடும். மற்ற ஒரு சாவல் அந்த வெள்ளரிக்கு, அதான் சாவல். சரியா? தெரியுதா கூடு? சரி மச்சான், பாருங்க வளைச்சு கூடு அப்படி இருக்காண்டு. நன்றி. கூட 5 அடி நீளத்துல, 5 அடி 4 அடி அகலத்துல. சரி மச்சான், நம்ம பேட்டி எடுப்போமா அவங்கள? வாழ்த்துக்கள். சரியா? இப்படிப்பட்ட உதவிகளை, இப்படிப்பட்ட வறுமை கோட்டு கீழே வாழ்ற மக்களை கண்டறிந்து உதவிகளை செய்யற நண்பர்களுக்கும், ஹலோ மச்சானோட உதவிகளை வழங்குற நண்பர்களுக்கும் மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். இன்னும் உங்களோட பணிகள் தொடரும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி மச்சான், வாழ்த்துக்கள். அவங்க குடும்பத்தை இந்த உதவியை செஞ்சதுக்கு மிக மிக நன்றி. நன்றி மச்சான். நன்றி மச்சான். நன்றி. நன்றி மச்சான். வணக்கம். சரி மச்சான், நீங்க நிக்கணுமா? இல்ல, நான் நிக்கலையாமா, போதுமா? போயிடுவோம்மா. சரி, வாழ்த்துக்களா? ஓகே மச்சான். கோழிட ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சு ஒரு 10 கண்ணி போடும், ஒரு சாவலும். சரியா? அது கட்டார்ல இருந்து உதவி செஞ்சுக்காரு. நாட்டுல 14ஆம் குளனி, மண்டூர், மட்டக்களப்பு மாவட்டத்துல. இது மட்டக்களப்பு மாவட்டம், களுவாஞ்சிக்குடி, சூரியபுரம் என்ற இடத்துல உங்களுக்கு நம்மளோட பொடியன்கள், மச்சான் பொடியன்கள் தெரிவு செய்து வந்திருக்காங்க. இங்க சரியா நம்ம கஷ்டத்துல இருக்கலாம்னு சொல்லி அது மூலமா வந்திருக்கேன். இப்ப என்னமா இப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி தந்ததுக்கு. இப்ப கஷ்டம் சரியான. உங்களுக்கு அப்படி கஷ்டம் சொன்னாங்க. பொடியன் எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 3 பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. எத்தனை ஆண்டு படிக்குது? மூத்த உள்ள 9ஆம் ஆண்டு படிக்காவு, 8 படிக்காவு. மற்ற உள்ள 4ஆம் ஆண்டு படிக்காவு. மற்ற நேசரிக்கு போறாரு. நேசரி போறாங்க. அவர் விட்டு போய் 1 வருஷம். இப்ப 1 வருஷம் கிட்டத்துல விட்டு போய் நாங்க கோட்ஸ்ல வழக்கு போட்டிக்கோம். இன்னும் சேரல, அவரு கோட்ஸுக்கே வரல. அது வேற கல்யாணம் முடிச்சு தரேன் சொல்றாங்க எங்கள்கிட்ட. ஆனா கல்யாணம் கட்டித்தான் இருக்காரு. உங்களோட சொந்த ஊர்? சொந்த ஊர் குருமன்பள்ளி. நாங்க குருமன்பள்ளி. இங்க நான் வெளியில போனா சின்னத்துல சரியான கஷ்டம். சின்னத்துல நல்லா கஷ்டப்பட்டியும். ஆரம்பத்துல கஷ்டப்படுத்தேன். நான் வெளிநாடு போனேன்னா நான் போய் உழைச்சிட்டான். இந்த வளவு வாங்கினேன். வளம் வாங்கிட்டு இங்க வந்தேன். நான் வந்தாப்புல வேற கல்யாணம் கட்டிட்டு கட்டி வரால ஒரு பிரயோசனமும் இல்லை. சரியானமாயி குடிக்கல. நான் தான் சொன்னேன், எனக்கு வேணாம் வெட்ட கிளம்பி போனது அப்புறம் சின்ன லோன் எடுத்து, குழுவுல சேர்ந்து சின்ன லோன் எடுத்து தான் அந்த வேலி இந்த வீடுல நான் இந்த உழைப்பு நான் கட்டினேன். இப்ப நான் கொச்சு காய போறேன், புல்லு புடுங்க போறேன். புல்லு புடுங்க போனா 1000 ரூபா தருவாங்க. கொச்சு காய போனா இந்த கிலோ கணக்கு கொச்சு காய போய் நான் 2 பிள்ளைகளை 3 பேரையும் வளர்க்குறேன். இப்ப கஷ்டம் தான், சரியான கஷ்டம். இப்ப கொச்சு கண்டுலாம் தாண்டு தாயும் கஷ்டம் பண்ணா. இப்ப கொச்சு காயிற வேலை இல்ல இருந்து போட்டு வரும். கொச்சு காயிற வேலை, புல்லு புடுங்க வேலை டெய்லி வரும். இப்ப ஒரு காலைக்குள்ளோனா 3 4 நாளைக்கு புல்லு புடுங்குவோம். அந்த வேலை 5 பிள்ளைகளை வளர்க்க சரியான. படிப்புக்கு இப்படித்தான் தெரிஞ்சாக்கள் கொப்பி சாமான் மாடி தந்தவங்க, சேர் மாதிரி வண்டி கொடுத்தவங்க, டீச்சர் மாதிரி அவங்களுக்கு உடுப்பெல்லாம் வண்டி கொடுக்குறவங்க. நீ அவங்க தான் இப்ப அந்த பிள்ளைகளை படிப்பெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரியான கஷ்டம். இப்படித்தான் லோனும் எடுத்துன்னு அதுக்குள்ள இது இப்படி உழைச்சிட்டு சாப்பிடையும் லோனும் பார்த்து கட்டுறேன். சரியான கஷ்டம். அவனை வழக்கு போட்டியும் வழக்குக்கு இன்னும் வரவே இல்லை. அவங்க டாக்கள் அப்பாடாக்கள் ஒருவரும் பார்க்கல.
ஒருவருமே இல்ல. அண்ணா ஒன்றியார் அவரும் இந்த ஜென்மத்திலே அவர் வந்து கதைக்கவே இல்லை. என்னம்மா இவிடம் ஒன்றும் பேசல. இந்த சனங்கள் உதவி செய்யற எங்களுக்கு வந்து இப்ப பக்கத்துல இருக்கிறார்கள் சமைக்காட்டி நான் போனாலும் அதுகள் பிள்ளைகளை கூப்பிட்டு பாக்குற சாப்பாடு கொண்டு கொடுக்குறேன். இந்த ஊர்ல எல்லாரும் எனக்கு நல்ல உதவி நல்ல ஹெல்ப் பண்றதுகள் வந்து பாக்குங்கள் பிள்ளைகளுக்கு. நானும் இல்லாட்டி அப்பாக்கு நான் விட்டுட்டு போறேன். அவர் ஒரு இடம் போறல அவரு என்னோட அவருக்கு சாப்பாடெல்லாம் என்னோட அப்பாவும் என்னோட அப்பாவுக்கு 85 வயதாகும். அவரும் என்னோட அவரோட என்னோட சாப்பாடு எல்லாம் அவருக்கு என்னோட. அது மட்டும் கொச்சி எந்த டைமுக்கு போய் கொச்சிக்கா நாட்டக்குள்ள எல்லாம் புல்லு புடுங்குவோம். நாங்க கொச்சிக்கா நாட்டுறதுக்கு கூப்பிடுவாங்க. காலையில போய் எத்தனை மணி காலையில போய் பின்ன இப்படி 6 மணிக்கு போவோம். கொச்சிக்கா இருந்தா பிள்ளைகளை சமைச்சு வைப்போம். இப்படியே ஜாமத்துல சோறுலாம் கறியெல்லாம் வச்சு போட்டுத்தான் போவோம். பள்ளிக்கெல்லாம் அனுப்பி போட்டுத்தான் போவேன். வெளிக்கு விட்டு போட்டுத்தான் நான் போவேன். அவங்க அப்படி எழும்பி வெளிக்கிட்டு விட்டு போட்டு போன அவங்க போவாங்க ஸ்கூலுக்கு. வந்த உடனே பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள்ட்ட வீட்டை போய் நிக்க சொல்லுவேன். வகுப்புண்டா போவாங்க படிப்பாங்க. 3 பேரும் படிப்புல நல்லா கட்டித்தனம் பண்ண நல்லா படிக்குங்க. டீச்சர் மாதிரி சொல்றோம் கூட பிள்ளைய நல்லா படிக்குங்கள் நல்லா படிப்புல நல்லா கட்டிக்கிறாங்க 3 பேரும். எனக்கு படிப்புக்கு தான் நீங்க எனக்கு உதவி செய்யணும். வேற படிப்புக்கு தான் உதவி செய்யணும். ஆனா நல்லா படிக்கிறாங்க 3 பேரும். எல்லா இடத்தையும் போறாங்க. எல்லா இடத்தையும் சேர்க்கிறேன். கொஞ்சம் காஞ்ச காசுல கொண்டு மாதம் சொல்லி வச்சுக்கணும். மாதம் ஒன்றுக்கு தான் நான் காசு எடுவேன். சில இடத்த எடுக்கிறல அவங்களுக்கு சொல்ல ஒரு தடவை இப்ப காசு எடுக்கிறல. மற்ற சேச்சால எனக்கு நல்ல உதவி செய்யறவங்க அதுகள் விட்ட போறாங்க. நல்லா படிப்பு கொடுக்காங்க. கொடுத்து சேச்சாலையும் அவங்களுக்கு சைக்கிள்ல நான் வண்டி கொடுத்துருக்காங்க. சைக்கிள் வண்டி நல்ல உதவி செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து தான் சரியான கஷ்டம். இப்ப 2-3 நாளா தொழிலுக்கு இப்ப 2 எனக்கு வேலைக்கு வந்தவங்க புல்லு புடுங்க வந்த இப்ப ஐயா நம்ம எடுத்துச்சுனாரு கோழி வேலை தான் பண்ணியதை நான் போவேன். போயிருப்பீங்களா கோழி எடுக்கப்பட்ட வாடு நான் தெரியும் உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப போட்டு இப்ப 2 கிழமை கிட்ட இருக்குமே கோழி கூடு. கோழிய ஏற்கனவே அடிச்சு கிடந்தது அது 2 கிழமை 1 மாசத்துக்கு மேல ஆகி. அப்ப கோழி பிரச்சனை எல்லா இடத்தையும் சரியான விலை. அதெல்லாம் நாம கோழிய ஒன்றும் செஞ்சுக்கல. அப்ப இந்த மாதிரி கோழியில எடுத்து வந்து போட்டிருக்கான் பிரச்சனை இல்ல. எங்கிட்ட 2ஆவது பிள்ளைக்கு மருத்துவ கிளினிக் கொண்டு வரணும். மாசம் ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா 30 நாளைக்கு போட்டு தந்தாங்க. அஸ்மா கூட மீறிய ஆளுக்கு இருக்கிற பெனியும் அவக்கு வருத்தம் வந்தா வேலைக்கும் போறல 5-6 நாள் செல்லு அவைக்கு ஆவி பிடிச்சி சுகமாயிட்டு வரத்துக்கு கிளினிக்கும் போட்டு தந்தீங்க. அவக்கு வருத்தம் இருந்தா என் கஷ்டம் கஷ்டம் அது என் கஷ்டம். இப்ப கொஞ்ச நாள் ஒரு 5-6 நாளா ஹாஸ்பிட்டல்ல ஆளை வச்சிருந்தேன். வச்சிருந்தா ஆவியெல்லாம் பிடிச்சி ஊசெல்லாம் போட்டுத்தான் அப்புறம் கொண்டு வந்து சொல்லி நான் வேலைக்கு போறேன்னு சொல்லித்தான் அப்புறம் டிக்கெட் எடுத்து வந்தாள் கிளினிக். இப்ப மாதம் கொண்டு வர கிளினிக். இப்ப உங்களுக்கு இந்த 3 பிள்ளைகளுக்கு உங்களுக்கு படிப்புக்கு உதவி செஞ்சா காணும். படிக்கிறவங்க அவங்கள படிப்பிச்சு அவங்களுக்கு ஒரு தோண்டு செஞ்சா காணும். டியூஷனுக்கு போற ஏற்பாடுகள் பண்ணா நல்ல ஒரு மேல 3 பிள்ளைகள் இருக்கு. 3 பிள்ளைகளை நான் வீடியோ எடுக்கல. ஏன்னு சொன்னா அதுகள் பாதிக்கப்படல தானே. அவங்க நம்மள வயசுக்கு வரும்போது கல்யாணம் ஒரு வாழ்க்கை வரும்போது மத்தாக்கள் குறை நினைக்க கூடாது. இப்ப அது பிள்ளைகளுக்கு புத்தி இல்ல. வீடியோ உண்டா எல்லாருக்கும் ஒரு விருப்பம் ஆயிருக்கு. ஆனா வளர்ந்து போக்கலாம் விளங்கும் அம்மா அப்படியே வீடியோல நின்றுதான் அந்த மாதிரி உதவி கேட்டான்ட்டு அந்த பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. இதெல்லாம் அந்த பிள்ளைகள வீடியோ எடுக்கலாது. நீங்க பாதிக்கப்படாத நீங்க சரியா பிள்ளைகள் பாதிக்கப்படல தானே. அவங்களுக்கா நீங்க உதவியை கேட்கறது நல்ல நியாயம். நல்ல உறவுகள் அப்படி இருக்கு செய்வாங்க. பிள்ளைகளை வச்சுதான் வீடியோ எடுத்து அவங்கள்ட்ட உதவி கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம பேசுற பேச்சுலாம் இருக்கு. நான் இப்ப உங்களோட ஏரியா படிக்கிறவங்கள்ட்ட கேட்டுதான் பார்த்தேன். அந்த 3 பிள்ளைகளும் இருக்கு. சரி பள்ளி விட்டு வந்திருக்கீங்க மச்சான். ஆனா எடுக்கல வீடியோ சரியா. சரி அப்படி உங்களோட இன்னும் அக்கௌண்ட் வலிக்க ஏனண்டா நல்ல உறவுகள் உதவி செய்தாலும் உங்க அக்கௌண்ட் மூலமா போடட்டும். ஏன்னு சொன்னா நீங்க பாதிக்கப்பட்ட. இப்ப நான் ஒரு வீடியோ போட்டது இப்ப நீங்க யோசிப்பியல் மச்சான் வந்து ஒரு வீடியோ எடுத்தாரு நமக்கு இன்னும் உதவியல் வரலையான்னு யோசிப்பியல் தானே. இப்ப எந்த அக்கௌண்ட் மூலமா செய்யற இப்படித்தான் 2-3 குடும்பம் இப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். ஒரு பெஸ்ட் வீடியோல போட்டதுல இருந்து அவங்க வந்து உதவி வரல. அவங்களுக்கு பெருசா வீடியோ ஓடல. அவங்க நினைச்சு கொள்றாங்க இப்ப எனக்கு அவங்களோட வீடியோ போட்டு உதவி வந்திருக்கேன்னு. நாளாந்து அவங்க கோல் எடுத்து கொண்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா அண்ணா என்னன்னா உதவியல் வரலையாண்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதால நான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்களோட வீடியோவை இங்கே கஷ்டப்படுறீங்க உங்களுக்காக தானே இந்த வீடியோ ஓடுறோம். அப்ப உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தந்துடா அதுல போட்டுக்கொள்வோம். இங்க பாய் மூலமா சொல்லலாம். அக்கௌண்ட் இருக்கா வாங்கலாம். சரியான வெயில் அடிக்குது. அங்க போய் பேசுவோம் சரியா. அந்த அக்கௌண்ட் எடுக்கணும்.
சரி மச்சான், இந்த அறிக்கை அவங்களோட பிஓஜி பேங்க் உங்க வாய் மூலமா இதை சொன்னீங்களா நல்லா இருக்கு. மேலன்னு சொன்னா நானும் இந்த வீடியோல வெளியே போட்டுருவேன் அக்கௌண்ட. நீங்க உங்க வாய் மூலமா சொல்றதும் இதையும் நோட் பண்ணி பார்க்கலாம் தானே. என் மூலமா உதவி செய்ய தேவையில்லை. அப்படி செய்யற உறவுகளும் இருக்கு. உங்களோட வீடியோ பார்த்து அவங்க செய்யற உதவியல் விளம்பரப்படுத்த மாட்டாங்க. அப்படியா நாங்கள் உள்ளங்களும் இருக்கு. உங்க அக்கௌண்ட்ல போட்டாலும் போடுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். உங்க வாய் மூலமா என்ன பேரு எங்க பேங்கு சொல்லி போட்டேன். நல்ல இலங்கை வங்கி மாணிக்கவாசன் லீலாவதி என்ற அக்கௌண்ட் நம்பர் 82 80 25 23. இந்த களுவாஞ்சிக்குடி இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு போடுங்க மச்சான். நம்ம வீடியோலையும் எழுதி போட்டுருவான். சரியா? எதுவும் நல்ல உறவுகள் இருக்கி செய்வாங்க. உங்களோட கஷ்டங்கள் நிலைமையில பார்த்து செய்வாங்க. சரியா? உங்களோட அவரும் இல்ல தானே. 3 பொம்பளை பிள்ளைகள் கஷ்டம் தானே. எல்லா இடத்தையும் போனாங்க. தாரன்றாங்க. ஒரு உதவி எங்களுக்கு இன்னும் ஒரு உதவியுமே செய்யல. டிஎஸ்ஓபி செய்யும் போனாங்க. இப்படி கக்கூஸ் இல்லைன்னா வந்து பாருங்க. நான் எங்களோட புள்ளியல் மட்டும்தான் இவ்வளவு சூஸ் பண்ண. நாங்க யூஸ் பண்ணே இல்ல. அது உள்ளுக்கு நான் காட்டல. ஏன்டா உறவுகள் பாக்கல. நீ பார்த்தா வளங்கு போயல. போயில பாவிக்கேமே. அது எப்படி பாவிக்கேமேல அவங்க புள்ளியலுக்கு இல்ல கஷ்டம். அவங்க இது செய்யற மத்த நாங்க பெரிய ஆக்கள் போயில. அதுக்கு புள்ளியல் மட்டும்தான் போறேன். அப்படி இருக்கு. என்னய்யா மகள வாடு இப்ப அவங்களோட அப்பா இருக்கிறதால 3 பிள்ளைகளையும் பாக்காரு. அவருதான் பாக்காரு 3 பிள்ளைகள். அவர்கிட்ட அமுட்டு போறேன். நேரம் பிள்ளைகளை பள்ளிட்டு வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாரு. ஒரு இடத்தையும் விடாம ஓப்பண்டா அவங்க சைக்கிள்ல போவாங்க. அவர் இருப்பாரு. அப்பா அவன் நம்பித்தான் விட்டுட்டு போற பிள்ளைகள். பிரச்சனை இல்ல. சரி மச்சான், அண்ணா உங்களுக்கும் ரொம்ப நன்றி அண்ணா. பிரச்சனை இல்ல. மத்த உங்களோட ஏரியா பொடியனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவன் மூலமா தான் நான் வந்துடுறேன். சரியா? உங்களோட கஷ்டமே ரெண்டா நம்ம ஒரு குடும்பத்துல நான் போன் பண்ணி செய்ய மாட்டேன். ஏரியாவில் இருக்கிற பொடியனை சொன்னானு இன்னத்த கஷ்டம் இருக்கு மச்சான் தான் நான் வருவேன். அப்படியான இடத்த தான் தந்திருக்காங்க. விதவா உங்களுக்கும் அவர் இல்லண்டா செய்யத்தானே வேணும். இவ்வளவு தனிமையில கஷ்டப்படுறீங்க நீங்க. சரியான கஷ்டம். கஷ்டம் 3 நாள் வேலை. வெண்டை தான் ஒரு வேலை வந்தது. வேலை வந்து அதுக்குள்ள இந்த கோழி குடும்பம் வந்ததுன்னு என்ன செய்யற? இதையும் பார்த்துதான் அதையும் பார்க்கத்தான் வேணும். அப்புறம் நமக்கும் வீடியோ எடுத்து போடத்தானே. அது பிரச்சனை இல்ல. இதை நல்லா பாருங்க. பார்த்துட்டு இந்த அந்த தீனிகளை வாங்கி செஞ்சு போடுங்க. சரியா? மேயிற கோழி தான் அது. மேய விட்டு பழக்குங்க. சரியா? வரட்டுமா? நல்ல உறவுகள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான். உங்களுக்கு உதவி கிடைக்கணும் பிள்ளைகளுக்காக. சரியா மச்சான்? வரணும்.